அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் 28. ஜெர்மன் தொழிலதிபர் ஆஸ்கர் ஜிண்ட்லர், ஒரு பேரில் ஆஸ்கர்ன்ற பேர் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆஸ்கர் வாங்கினாரா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இவர் தொழிலதிபருக்கு ஆஸ்கர் விருது தர மாட்டாங்க. சினிமாவில் இருந்தவங்களுக்கு தான், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்கர் விருது கொடுப்பாங்க. ஜெர்மன் தொழிலதிபர் ஆஸ்கர் ஜிண்ட்லர். ஜெர்மன் தொழிலதிபரும் நாஜிக்களிடமிருந்து ஏராளமான யூதர்களின் உயிரை காப்பாற்றியவருமான ஆஸ்கர் ஜிண்ட்லரோட பிறந்த தினம் என்று ஜெர்மனியில் இருந்த ஸ்விட்டாவ் தற்போது செக் குடியரசில் இருக்குது. அந்த பகுதியில் 1908 பிறந்தவர். கல்லூரியில் தொழில்நுட்ப கல்வி பயின்ற பிறகு தந்தையின் விவசாய கருவிகள் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணியாற்றினார். அப்போது ஜெர்மனியின் அதிரடியான அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஹிட்லரின் நாஜிக் கட்சி ஆட்சிக்கு வந்தது. தன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் நோக்குடன் அக்கட்சியில் சேர்ந்தார். போலந்து மீது ஹிட்லர் 1939 படையெடுத்தார். ஒரே வாரத்தில் ஜிண்ட்லரும் அங்கு போய் சேர்ந்தார். அங்கு நலிவடைந்திருந்த சமையல் பாத்திரங்கள் உற்பத்தி தொழிற்சாலையை விலைக்கு வாங்கினார். இராணுவத்துக்கு சமையல் பாத்திரம் சப்ளை செய்யும் ஒப்பந்தத்தை லஞ்சம் கொடுத்து பெற்றார். தன் தொழிற்சாலையில் சொற்ப சம்பளத்தில் யூதர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டார். போலந்தில் யூதர்கள் இழிவாக நடத்தப்படுவதை, கொத்து கொத்தாகவும் கொலை செய்யப்படுவதையும் கண்டு இவரது மனம் இளகியது. இவரே லஞ்சம் கொடுத்தா வேலை செய்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, இருந்தாலும் அவருக்கு வேற ஒரு மனசு இருக்குது. தன்னிடம் வேலை செய்பவர்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டார். யூதர்கள் அடைக்கப்பட்டிருந்த முகாம்கள் மற்றும் இவரது தொழிற்சாலையை மூட 1943 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜிண்ட்லர் சுதாரித்து கொண்டார். தனக்கு தெரிந்த அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுத்து இராணுவ தளவாட தொழிற்சாலையாக மாற்றிவிட்ட தன் தொழிற்சாலையை செக்கோஸ்லோவியாவுக்கு மாற்றவும், தனக்கு தேவையான தொழில்களை தெரிவு செய்து அழைத்து செல்லவும் அனுமதி பெற்றார். யூத தொழிலாளர்கள் அடங்கிய பட்டியலை தயாரித்தார். ஜிண்ட்லர்ஸ் லிஸ்ட் என வரலாற்றில் இடம்பெற்றுள்ள அந்த பட்டியலில் சுமார் 1200 பேர் இருந்தனர். உயிரை பணயம் வைத்து அவர்களை செக்கோஸ்லோவியாவுக்கு அழைத்து சென்றார். அவரது தொழிற்சாலையில் ஒரு ஆயுதம் கூட தயாரிக்கப்படவில்லை. யூதர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காகவே இராணுவ அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதை நடத்தி வந்தார். 2ஆம் உலகப் போர் 1945 முடிவுக்கு வந்தது. ஜெர்மனி சரணடைந்தது. ரஷ்ய படையினரால் பிடிபடுவோம் என்ற பயத்தில் குடும்பத்துடன் ஜெர்மனிக்கு தப்பினார் ஜிண்ட்லர். ஜிண்ட்லரின் யூதர்கள் 1200 பேரும் ரஷ்ய இராணுவ அதிகாரி உதவியுடன் தப்பினர். போருக்கு பின் திவானாக இவருக்கு யூதர்கள் இறுதி வரை உதவி செய்து வந்தனர். 1968 இவருக்கு இஸ்ரேலில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இஸ்ரேலு அங்கே ஹீப்ரு மொழியும் தாய்மொழியாக கொண்ட நாடு. இவரது வாழ்க்கை வரலாற்றை தழுவி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கிய ஜிண்ட்லர்ஸ் லிஸ்ட் திரைப்படம் உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைத்தது. இப்படம் 7 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. அதிகம் லாபம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் அப்பாவிகளை நேசிக்கும் மனிதநேயம் கொண்டவராவர் இந்த ஆஸ்கர் ஜிண்ட்லர். இவர் பேர் தான் ஆஸ்கர் ஜிண்ட்லர். அவர் ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கலை. ஏராளமான யூதர்களின் உயிர்களை காப்பாற்றி உலக வரலாற்றிலும் யூதர்களின் மனங்களிலும் நீங்காத இடம் பிடித்த ஆஸ்கர் ஜிண்ட்லர் 66 வயசு 1974 மறைந்து போகிறார். இவரது விருப்பப்படி இவரது உடல் இஸ்ரேலில் அடக்கம் செய்யப்பட்டது. 1908 பிறக்கிறார். 1974 இறந்து போகிறார். ஜெர்மனியில் இருந்த ஸ்விட்டாவ் தற்போது செக் குடியரசில் இருக்கு. அந்த நாட்டில் பிறந்தவர். ஆனால் இறக்குறத மட்டும் இஸ்ரேலில் இறந்துடுறாரு. இஸ்ரேலில் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூதர்களை காப்பாற்றி இது பண்ணதுனால இஸ்ரேலில் என்னை அடக்கம் பண்ணுங்க. இப்போ இஸ்ரேல்லே அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. ஏப்ரல் 28
திங்கட்கிழமை மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.